Hi friends, welcome back to my channel. This is your Inky Story. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாபியோட என்ட்ரியோட சாங்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேமஸ் ட்ரெண்டிங் சாங்கில் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் இந்த சாங் ஸோ இது கூட இப்போ ட்ரெண்டிங் நம்பர் 2ன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ செம்மையாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ அனிமல் படத்தோட ரிவ்யூ போடலான்னு நானும் பார்த்துக்கிறேன், எங்கேயுமே போடவே முடியல, டைமும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதுலேயே அப்படியே ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ அனிமல் மூவி டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான இப்போ ஃபிலிம்னே சொல்லலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் சாங்ஸு, பிஜிஎம்ஸு, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களோட அந்த ஃப்ரேம் வச்ச இடம் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எந்த இடத்துலையுமே பிசிறு தட்டாமல் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக எடுத்த ஒரு ஃபிலிமு. பட் ஆனால் நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். அனிமல் மூவியில் சில விஷயங்கள் தவிர்த்துருக்கலான்னே சொல்லலாம். அனிமல் மூவியில் அதெல்லாம் காமிச்சிருக்க வேண்டான்றது தான் என்னோட ஒரு இதுவாக இருக்குன்னே சொல்லலாம், என்னோடய ரிவ்யூவாக அது இருக்குன்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, இந்த டைமில் சில விஷயங்களை தவிர்த்துட்டேன்னா அந்த படம் இன்னுமே கொஞ்சம் நல்லா பேசப்படுற படமாக இருக்கும். ஆல்ரெடி இது பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா போயிட்டு தான் இருக்குது, அது ஒரு விஷயம் இல்லை. பட் ஆனால் அது நம்மளோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இப்போ ஒரு படம் பார்க்குறோன்னா அது ஃப்யூச்சர்லேயே அந்த படம் நம்மளை பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் ஒரு நல்ல படமாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த படம் சில விஷயங்களை தவிர்த்துருந்தேன்னா இது ஃப்யூச்சர்லேயும் நம்மளால் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களே அப்படி தான் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் உள்ளே தள்ளின ஒரு படம்னா இது. ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் இல்லை உள்ள ஒரு படம்னே நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாரோட ஆக்டிங் சூப்பராகவே இருந்தது, எந்த இடத்துலையுமே பிசிறு தட்டவே இல்லை, யார்கிட்டேயுமே நம்மளால் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ ரன்பீர் கபூர்லாம் பின்னிட்டார், அப்படியே கேரக்டருக்குள்ளேயே முழுகிட்டாருன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு வில்லன் வந்தது பாபியோட இதுதான். ஸோ பாபியோட ரோல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. அவரோட ரோலு, எமோஷன்ஸு, காமிச்ச விதம் எல்லாமே சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். கடைசியாக அவங்க 2 பேருக்குள்ளே ஃபைட்டெல்லாம் செம்மையாக இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஈக்குவலாக டஃப் கொடுத்தது 2 பேர் தான். ஆனால் நீங்கள் நிறைய போர்ஷன்ஸ் பார்க்கும்போது ரன்பீர் கபூரோட நீங்கள் பாபியோட ஃபேனாக மாறிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு ரகலை பண்ணியிருக்கேன்னே சொல்லலாம் பாபியோட ரோல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாபியோட என்ட்ரியோட சாங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட வீடியோ சாங் கொஞ்ச நாள் முன்னாடி தான் விட்டாங்க. ஸோ அதான் ரியாக்ட் பண்ணிடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நல்லா அப்படியே அழகாக ஜாலியாக அடிச்சிருப்பாங்க.
ஸோ ஒரு சிம்பிளான ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு. ஆனால் இந்த சாங்கராக இப்போ ஹிட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பாபியோட டான்ஸ்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் பாபியோட டான்ஸ்லாம் ட்ரை பண்ணிங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் டைம் கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.